வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வாழைப்பூ வடை ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்க்குறதுக்கு, அடுத்து பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்க்குறதுக்கு, அடுத்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வாழைப்பூட சேர்க்குறதுக்கு, அடுத்து 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா 1 கப்பு வாழைப்பூ அதிகமாக இருக்கிறனால கம்மியாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் வாழைப்பூ கடலைப்பருப்போடு வச்சு அரைக்கிறதுக்கு. இன்றைக்கி கடலை மாவு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதோட இஞ்சி கட் பண்ண பச்சை மிளகா, கல்லுப்பு போட்டிருக்கோம். இதோட வாழைப்பூ போட்டு பிசைஞ்சு வடை சுடலாம். வாழைப்பூ வடைக்கு உருண்டை உருண்டையாக வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி உப்பு தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணி உருண்டை உருண்டையாக பிடிச்சிருக்கோம். மாவோட கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வடை தட்டி போடணும். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.